Vanakkanda Thangam. Welcome to Gully Classroom. This is a special edition of Gully Dozen. Adana sir Gully Dozen 12 MCQs multiple choice questions எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சாப்டரை கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ண போறோம். அப்படியா சார்? இங்க எந்த சாப்டரை சார் ரிவைஸ் பண்ண போறோம்? இங்க CBSE 10th standard biology science book chapter 6 life processes ரிவைஸ் பண்ண போறோம். பண்ணலாமா? சார் இத क्वेश्चंस மட்டும் பார்த்துட்டு நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேனே சார். அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணு, டிஸ்கிரிப்ஷன்ல கம்ப்ளீட் क्वेश्चंस செட் தந்திருக்கேன். அதை நீ என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீ எத்தனை கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளாஸை கவனிக்கலாம். பண்றியா? ஓகே, ட்ரை பண்ணிட்டியா? ரைட் கண்ணா. கேன் வி கெட் டு தி கிளாஸ்? வாடா பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சார்? The largest artery in the human body is aorta. So option D, largest artery என்னடா? aorta. ஓகே, இதுதான் ஹார்ட். ஓகே சார். இந்த ஹார்ட்ல பார்த்தீனா ஹார்ட்டுக்கு எது ரைட் சைடு லெஃப்ட் சைடு? சார் இது ரைட் சைடு சார் ஹார்ட்டுக்கு. சரிடா, இது லெஃப்ட் சைடு சார். ரைட் சைடு என்னடா இருக்கும்? ரைட் சைடு டீஆக்சிஜனேட்டட் பிளட் சார். லெஃப்ட் சைடு என்னடா இருக்கும்? ஆக்சிஜனேட்டட் பிளட் சார். ஓகேடா, அப்போ அயோர்டா என்ன பிளட் எடுத்துட்டு போகும்? ஆக்சிஜனேட்டட் பிளட் சார். அப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட் அயோர்டா எங்க லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து, இந்த பக்கம் என்ன இருக்கு? லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து அப்படியே இப்படி பம்ப் பண்ணுது. இங்க என்ன இருக்கு? செமி லூனார் வால்வ் இருக்கு. செமி லூனார் வால்வை தாண்டி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் பாடியில இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும், லெட் மீ ரிப்பீட் மை செல்ஃப், பாடியில இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் the largest artery என்ன பண்ணுது? aorta. it is pumping out of the heart. அதுக்கப்புறம் அது பிரிஞ்சு போயிட்டே இருக்குது. are you clear with this? okay sir. ரெண்டாவது, dash is the pigment that transports oxygen in the blood. hemoglobin is the pigment that transports oxygen in the blood. ஆர் பிளட்ல பிளாஸ்மா இருக்கு, பிளேட்லெட்ஸ் இருக்கு. பிளட்ல என்ன இருக்குது சார்? பிளட்ல பிளாஸ்மா இருக்கு சார். சரிடா, லிக்விட் காம்போனன்ட் ஆஃப் த பிளட் சார். பிளேட்லெட்ஸ் சார், பிளேட்லெட்ஸ் இல்ல, பிளட்ல பிளாஸ்மா இருக்கு. கார்பசல்ஸ் இருக்குது. கார்பசல்ஸ்ல திருப்பி 3 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு? ஆர்பிசிஸ் இருக்கு சார், ரெட் பிளட் செல்ஸ், WBCs இருக்கு சார், ஒயிட் பிளட் செல்ஸ். இந்த இடத்துல என்னடா? பிளேட்லெட்ஸ் இருக்கு சார். ஓகே, ஒன்னோட ஃபங்க்ஷன் என்னடா? ஆர்பிசிஸ் கேரி ஆக்சிஜன் டு ஆல் தி பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி சார். WBCs ஒயிட் பிளட் செல்ஸ் அமீபாய்டு இன் ஷேப், ஹெல்ப்ஸ் டு ஃபைட் அகைன்ஸ்ட் பேத்தஜன்ஸ். பிளேட்லெட்ஸ் ஹெல்ப் இன் blood clotting. சரி, இந்த இடத்துல ஆர்பிசிஸ்ல ஒரு குறிப்பிட்ட பிக்மெண்ட் இருக்கு. என்னடா? ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபினோட வேலை என்னடா? ஹீமோகுளோபின் இஸ் யூஸ்ட் டு கேரி, இட் ஹாஸ் a high affinity for oxygen. ஆக்சிஜன் ஹீமோகுளோபினுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உடம்பெல்லாம் ஆக்சிஜனை தூக்கிட்டு போற வேலை ஆர்பிசிஸ்ல இருக்கிற ஹீமோகுளோபின் பண்ணுது. ஹீமோகுளோபினை ஆர்பிசிஸ் தூக்கிட்டு உடம்பெல்லாம் சுத்துது. தெளிவா? ஓகே சார். so hemoglobin is the pigment that transports oxygen throughout the body with the help of the blood. Third question வா, என்ன சொல்றான்னு பாரு. select the statement which does not occur during the process of photosynthesis. photosynthesis அப்ப எது நடக்கலையோ அதை செலக்ட் பண்ண சொல்றான். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், absorption of light energy by the chlorophyll. கண்டிப்பா chlorophyll definition என்ன? it is a green pigment present in the plant. it is absorbing sunlight and converting it into லைட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணுது. எதுவா கன்வெர்ட் பண்ணுது? கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. சரி சார், போட்டோசிந்தசிஸ்ல இந்த கெமிக்கல் எனர்ஜியை வச்சு என்ன சார் பண்ண போறோம்? இந்த கெமிக்கல் எனர்ஜியை வச்சு வாட்டரை ரெண்டா உடைச்சு, வாட்டர்ல 2 பாகம் இருக்கு, ஹைட்ரஜன் பாகம், ஆக்சிஜன் பாகம். வாட்டரை ரெண்டா உடைச்சு ஆக்சிஜனை வெளியில அனுப்பிடும். ஹைட்ரஜனை வச்சு கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணி என்னவா மாத்தும்? it will convert it into C6H12O6 which is glucose. awesome sir. அப்ப இந்த இடத்துல திருப்பியும் பார்க்கலாம், absorption of light energy by chlorophyll கண்டிப்பா நடக்குது. அடுத்து செகண்ட், light energy is captured and used to convert H2O, CO2 and minerals. okay, H2O, CO2 and minerals into oxygen. okay, oxygen வெளியில வருது. ஆக்சிஜன் இந்த இடத்துல வெளியில வருது into oxygen and energy rich compounds. energy rich compounds னா glucose, energy rich compounds னா glucose. okay, அப்ப குளுக்கோஸும் இதுல வெளியில வருது. அப்ப ரெண்டுமே கரெக்ட் சார். ரைட், ஒவ்வொரு ஆப்ஷனா பாரு எது தப்புன்னு கேட்டிருக்கான்.
1 and 2 இல்ல ரெண்டுமே கரெக்ட். பி என்னது? பி வந்து ரெண்டு மட்டும் தப்புனுங்கறான். ஓகே, சி என்னது? both 1 and 2 will occur during photosynthesis. அப்ப ஆன்சர் இஸ் சி. ஒன்னு photosynthesis இன் போது நடக்கும், ரெண்டு photosynthesis இன் போது நடக்கும். ரைட் சார். வாட் அபௌட் த fourth question? Consider the following statements. Osmoregulation is the process which helps us to maintain the right amount of water balance in the body. பாடிக்குள்ள இருக்கிற வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு பேரு ஆஸ்மோரெகுலேஷனா? ஆமா. எப்படி சார்? ஆஸ்மாசிஸை ரெகுலேட் பண்ணுது. ஆஸ்மாசிஸ்னா என்ன? ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் இருக்கும், ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் இருக்கும். இந்த இடத்துல வாட்டர் ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருக்கும், இந்த இடத்துல வாட்டர் லோ கான்சென்ட்ரேஷன்ல இருக்கும். வாட்டர் மூவ்ஸ் through a semi permeable membrane from a concentration of higher to lower. இதுக்கு பேர் என்ன? ஆஸ்மாசிஸ். இந்த ஆஸ்மாசிஸை ரெகுலேட் பண்ணுது உடம்பு ஃபுல்லா. இந்த ஆஸ்மாசிஸை ரெகுலேட் பண்றதுனால what is happening? ஆஸ்மோ ரெகுலேஷன் is happening. அப்போ for your fourth question என்னடா சொல்லலாம்? Osmoregulation is the process which helps to maintain the right amount of water balance in the body. Correct. சரி, ரைட். அடுத்தது செகண்ட் क्वेश्चन, செகண்ட் ஆப்ஷன். The process of formation of blood cellular components is called as hemopiosis. ஓகே, நல்லா கவனி. அதன சார் blood cellular components. RBCs இருக்குல்ல உடம்புல, இப்பதானே சொன்னேன். RBCs கார்பசல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ். ஏன் ரெட்டா இருக்கு? ஹீமோகுளோபின் இருக்கு. ஹீமோகுளோபின் இருக்கிறதுனால ரெட்டா இருந்தணுமா? கிடையாது. ஹீமோகுளோபின் கண்டெய்ன் சம் அயர்ன். இரும்பு துரு பிடிச்சா என்ன கலர்ல இருக்கு? ரெட் கலர்ல இருக்கு. அப்ப RBCs என்ன கலர்ல இருக்கும்? ரெட் கலர்ல இருக்கும். அது பேரே என்ன? ரெட் பிளட் செல்ஸ். சரி, ரைட், வா. அப்ப the formation of blood cells, red blood cells is called as hemopiosis. This is a tangential question. இது டைரக்டா புக்ல கிடையாது, பட் இது தெரிஞ்சுக்கோ. சார் RBCs எங்க ஃபார்ம் ஆகுது? போன் மேரோல. போன் மேரோனா எலும்புகளுக்கு நடுவுல ஒரு சின்ன சந்து இருக்கும். அந்த சந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதுல நிறைய வாஸ்குலர் டிஷ்யூஸ், blood cells நிறைய, blood vessels நிறைய அந்த போன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற கேப்ல இருக்கும். அந்த இடத்துக்கு பேரு போன் மேரோ. அந்த இடத்துல தான் ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். சார் ஸ்டெம் செல்ஸ்னா என்ன சார்? ஸ்டெம் செல்ஸ்னா இன்னைக்கு blood ஸ்டெம் செல்ஸா இருக்கிறது தான் நாளைக்கு ரெட் blood செல்ஸ் ஆகுது. நல்லா கவனி. இன்னைக்கு ஸ்டெம் செல்ஸ் தான் நாளைக்கு ஆர்பிசிஸ். இன்னைக்கு ஸ்டெம் செல்ஸ் தான் நாளைக்கு ஆர்பிசிஸ். 120 டேஸ் தான் ஆர்பிசிஸ் உசுரோட இருக்கும். 120 டேஸ்க்கு அப்புறம் இறந்து போயிடும். அப்புறம் எது சார் ஆர்பிசிஸா மாறும்? அந்த எலும்புகளுக்கு நடுவுல இருக்கிற கேப், போன் மேரோல என்ன இருக்கு? ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெம் செல்ஸ் வளர்ந்து அதுக்குள்ள ஆர்பிசிஸா மாறும். அப்போ ஆப்ஷன் 1ம் கரெக்ட், ஆப்ஷன் 2ம் கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன். அப்ப ஃபிஃப்த் வா. ஃபிஃப்த் என்ன சொல்றான்? வைடனிங் ஆஃப் த பிளட் வெசல்ஸ் இஸ் நோன் as. பிளட் வெசல்ஸ்னாலே வேசோன்னுங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ, வெசல்ஸ்னுங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ. டைலேட்னா விரின்னு அர்த்தம். நல்லா கவனி. டைலேட், DILATE, டைலேட்னா விரின்னு அர்த்தம். அப்போ widening of blood vessels is called as vasodilation. ஆப்ஷன் பி. சரி சார், ஆப்ஷன் 6 பார்க்கலாம் சார். ஆப்ஷன் 6 என்ன சொல்றான்? choose the correct statement that best describes the arteries. ஓகே, ஆர்டரிஸ்னா ஏ அவே. ஒவ்வொரு படியா ஆர்டரிஸ் பத்தி ரீகால் பண்ணு. ஏனா என்ன? ஆர்டரிஸ். அவே சார் என்னடா அவே? ஆர்டரிஸ் வந்து பிளட் அவே ஃப்ரம் த ஹார்ட் எடுத்துட்டு போகும் சார். ஏ. சரி, அதுக்கப்புறம் சார் திக்கா இருக்கும் சார். ஓகேடா. சரியான ஹை பிளட் பிரஷர் ஹேண்டில் பண்ணும் சார். ஹை பிளட் பிரஷர். ஓகேடா. வேற என்னடா சார்? இந்த ஹை பிளட் பிரஷர் இருக்கிறதுனாலயே ஆர்டரிஸ்ல பேக் ஃப்ளோ இருக்காது. அப்ப ஆர்டரிஸ்ல ஹை பிளட் பிரஷர்னால பேக் ஃப்ளோ இருக்காது ஒழிய ஆர்டரிஸ்ல வால்வ்ஸ் இருக்காது. ஓகே, ஹை பிளட் பிரஷர் அப்ப நோ வால்வ்ஸ், நோ பேக் ஃப்ளோ. இந்த ஹை பிளட் பிரஷர் இருக்கிறதுனால முன்னாடி போற பிளட் கடைசி வரைக்கும் என்ன பண்ணாது? பின்னாடி வராது. எக்ஸலன்ட் சார். அப்போ இந்த எல்லா ஆப்ஷனும் ஆப்ஷன் டில தான் இருக்கு. படிச்சு பாருங்க. they have, எது have? arteries have thick elastic valves without any valves இருக்காது. blood flows under high pressure and carries blood away from the heart. arteries away from the heart to the different parts of the body. super. அப்போ ஆப்ஷன் டி. 7th question பார்க்கலாமா சார்? கண்டிப்பாடா. 7th question என்ன சார் தர்றாங்க? 7th question என்ன தர்றாங்கன்னா, in a cardiac cycle diastole. ஓகே, ஒரு கார்டியாக் சைக்கிள்னா என்ன சார்? ஒரு சிஸ்டோல், ஒரு டயாஸ்டோல். இதுக்கு பேரு தான் சார் கார்டியாக் சைக்கிள். இது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்குவேன்? சிஸ்டோல்
ventricular contraction. ventricles என்ன பண்ணுது சக்குன்னு கான்ட்ராக்ட் ஆகுது. இந்த வென்ட்ரிகிள்ஸ் என்ன பண்ணுது கீழ இருக்கிற வென்ட்ரிகிள்ஸ் என்ன பண்ணுது சக்குன்னு கான்ட்ராக்ட் ஆகுது. ரைட் வென்ட்ரிகுலும் லெஃப்ட் வென்ட்ரிகுலும் என்ன பண்ணுது கான்ட்ராக்ட் ஆகி பிளட் பம்ப் பண்ணுது மேல. இதுக்கு பேரு வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். இது பண்றதுனால எந்த விதமான சவுண்ட் கேக்குது டப் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுருது. சரி சார் சரி சார். அதுக்கப்புறம் வாட் இஸ் ஹேப்பனிங் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல்னா என்ன? இப்ப பிளட் வெளியில போயிடுச்சு. வென்ட்ரிகுல இருக்கிற பிளட் எல்லாம் வெளியில போயிடுச்சு. இப்ப ஆரிக்குள்ள இருக்கிற பிளட் ஃப்ரெஷ்ஷா ஆரிக்குள்ள வந்த பிளட் இது என்ன பண்ணி ஆகணும் வென்ட்ரிகுள்ள இறங்கி ஆகணும். அதை வாங்குறதுக்காக வென்ட்ரிகிள் என்ன பண்ணும் அப்படியே லேசா விரிஞ்சு தரும். அதுக்கு பேரு என்ன வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் என்னது டப். வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல் என்னது லப். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் என்னது டப். வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல் என்னது லப். பியூட்டிஃபுல்லா இருக்கா? சரி வா. அப்ப 7thல the relaxation period after the contraction of the heart is called as diastole. option B. பொறுமையா பாரு. the relaxation period. ஆமா சார் ஆமா சார். ஏன் சிஸ்டோல் நடந்து முடிஞ்ச பிறகு வென்ட்ரிகிள்ஸ் விரிஞ்சு ரிலாக்ஸ் பண்ணுது. the relaxation period. எதுக்கு அப்புறம் after the contraction of the heart. கண்டிப்பா ஒவ்வொரு contraction of the heart சிஸ்டோலுக்கு அப்புறமா வென்ட்ரிகிள்ஸ் என்ன பண்ணுது ரிலாக்ஸ் பண்ணுது. so 7th க்கு option is B. okay sir, let us go for 8th one. 8th க்கு என்ன சார் dash is the blood pressure of a normal person. எதுரா blood pressure 120/80 mmHg. இதோட யூனிட் வந்து மெர்க்குரியை வச்சு மெஷர் பண்ணுவோம். சார் இந்த மெர்க்குரியை வச்சு எப்படி மெஷர் பண்றதுன்னு எங்க சார் படிப்போம்? இதை எங்க படிப்போம்னா ஹையர் செகண்டரி கிளாसेसல பிரஷர் பத்தி படிப்போம், வாட்டர் பிரஷர் பத்தி படிப்போம், ஏர் பிரஷர் பத்தி படிப்போம். அந்த இடத்துல இந்த டாபிக் பத்தி டீடைல்டா பார்ப்போம். சரியா? சரி வா. அப்போ 120/80 என்ன சார் டப் சிஸ்டோல். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் என்ன அதோட பிரஷர் 120 mmHg. சரி லப் வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல் என்ன அதோட பிரஷர் 80 mmHg. எக்ஸலன்ட் சார் எக்ஸலன்ட் சார். 9th क्वेश्चन என்ன சார் சொல்றாங்க? 9th क्वेश्चन பாரு. the chief function of the lymph. lymphoட chief function என்ன? the chief function of the lymph nodes is to maintain in maintaining the body in the mammalian body is okay. 9th question என்ன சொல்றாங்க? option correct option is B. collect and destroy pathogens. அப்ப pathogens என்ன? disease causing organisms உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா அதை கலெக்ட் பண்ணி அதை அடிச்சு நொறுக்கி டிஸ்ட்ராய் பண்றதுதான் யாரோட முக்கியமான ஃபங்க்ஷன்? the chief function of lymph nodes. இதுதான் நான் உனக்கு நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். லிம்ப் சிஸ்டம் ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா லிம்ப் சிஸ்டம் ஒரு ஷார்ட்கட் மாதிரி. உடம்புக்குள்ள இருக்கிற எந்த ஒரு பிளட் வெசல்குள்ளயுமே லிம்ப் சிஸ்டத்துல பூந்து வெளியில வந்துட முடியும். அப்படி வர்றதுனால லிம்ப் சிஸ்டத்துல தான் நம்ம உடம்போட சோல்ஜர்ஸ் WBCs எல்லாம் இருக்குது. ஏன் சார் எந்த ஒரு இடத்துல ஒரு பேத்தஜன் வந்தாலும் மீசைய முறுக்கிக்கிட்டு WBCs என்னடா பண்ணும்? ஷார்ட்கட்ல போய் அதை phagocytosis பண்ணி சாவடிக்கும்டா சாவடிக்கும். சரி ரைட் ஓகே. then let us go for 10. 10 என்ன சார்? லார்ஜ் இன்டெஸ்டைன் இன் மேன் கேரிஸ் அவுட். மேன்ல இருக்கிற லார்ஜ் இன்டெஸ்டைன் சார் தண்ணியை மட்டும் அப்சார்ப்ஷன் பண்ணும். அப்ப அப்சார்ப்ஷன் ஆப்ஷன் ஏ. நல்லா கவனி. லார்ஜ் இன்டெஸ்டைன்லயும் வில்லை இருக்குது. ஆனா என்னதான் பண்ணும்? தண்ணியை மட்டும்தான் அப்சார்ப் பண்ணும். தண்ணியை மட்டும்தான் அப்சார்ப் பண்ணும். சரி let us go for the 11th question. very very interesting. என்ன தந்திருக்கான்? photosynthesis in an aquatic plant was measured by counting the number of O2 bubbles coming out of the cut end of the plant. okay. அப்பேரட்டஸ் தந்திருக்கா. அந்த அப்பேரட்டஸ் பார்த்துக்கோ. அந்த அப்பேரட்டஸ்ல சார் அப்பேரட்டஸ்ல போர்ட்ல போட்டு காமிச்சிருங்க சார். ஓகே போட்டு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். give me exactly 10 seconds. 10 செகண்ட்ஸ்ல போட்டுருவீங்களா சார்? கண்டிப்பாடா. சக் சக் சக். ஓகே நிறைய வாட்டர் இருக்கு. வாட் எல்ஸ்? இந்த இடத்துல ஒரு ஃபனல் இருக்குது. இந்த ஃபனல்ல தண்ணி மேல வரைக்கும் போகுது. ஓகே அதுக்கப்புறம் சார் சைன் 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 போடு. இந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த இடத்துல பிளான்ட் இருக்கு. பிளான்ட்டை என்ன கலர்ல சார் போட போறீங்க? பிளான்ட்டை தனியா புரிஞ்சுக்கிறதுக்காக ரெட் கலர்ல போடுறேன். சரி இந்த பிளான்ட் என்ன பண்ணுது? இப்ப போட்டோசிந்தசிஸ் பண்ணுது. சார் போட்டோசிந்தசிஸ் பண்ணுச்சு அப்படின்னா என்ன கேஸ் வெளியில வரும்? ஆக்சிஜன் கேஸ் வெளியில வரும். அப்ப இந்த இடத்துல ஆக்சிஜன் கேஸ் வெளியில வருது. சக் 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 சக். இதெல்லாம் வாட்டரா? இந்த இடத்துல என்ன சேர்ந்துக்கிட்டு வருது? ஆக்சிஜன் கேஸ் சேர்ந்துக்கிட்டு வருது. சரி
இப்பவா photosynthesis in an aquatic plant இங்க இருக்கிற aquatic plant was measured by counting the number of oxygen bubbles இங்க வர oxygen bubbles கவுண்ட் பண்ணி பார்க்கற எப்படி photosynthesis நடக்குது என்ன rate of photosynthesis நடக்குதுன்னு பார்க்கற what will happen to the O2 production if you use a pipe to blow air from your mouth into the water in the beaker அப்ப நல்லா கவனி ஒரு பைப்பை இங்க வெச்சு என்ன சார் பண்றோம் நம்ம ஊதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊதுறோம் நம்ம காத்து நம்மளோட எக்ஸ்ஹலேஷன்ல என்ன அதிகமா இருக்கு கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கு சார் சரி கார்பன் டை ஆக்சைடு தண்ணியில மிக்ஸ் ஆகுமா மிக்ஸ் ஆகும் சார் கார்பன் டை ஆக்சைடு தண்ணியில மிக்ஸ் ஆகி இந்த செடிக்கு போகுமா கண்டிப்பா சார் டிஃப்யூஷன் நீங்க ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்ப ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோவர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நடக்கத்தானே செய்யணும் சரிடா சாமி இங்க இருந்து கார்பன் டை ஆக்சைடு போய் இங்க இருக்கிற பிளான்ட் என்னடா பண்ணும் சார் பிளான்ட் இஸ் டூயிங் photosynthesis ஆமாடா photosynthesisக்கு கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணிக்கும் சரிடா அப்ப அதிகமான ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும் நீங்க ஊதுறது கார்பன் டை ஆக்சைடு பிளான்ட்க்கு photosynthesisக்கு தேவை கார்பன் டை ஆக்சைடு உங்க கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு கரகரன்னு என்ன பண்ணும்னா அதிகமான ஆக்சிஜனை வெளியில ரிலீஸ் பண்ணும் ஆப்ஷன் பி அப்ப 11th க்கு ஆப்ஷன் என்ன தங்கம் ஆப்ஷன் இஸ் பி படிச்சு பாரு பி ல என்ன சொல்றானே air from the mouth contains CO2 which is utilized in photosynthesis hence increases the O2 production O2 production அதிகம் பண்ணி விட்டுருது ஓகே அடுத்தது சார் let us go for 12th question 12th question is our favorite question என்னடா assertion and reasoning a very beautiful question assertion and reasoning எப்படி சார் assertion ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லிடுவான் அந்த ஸ்டேட்மென்ட் ஃபர்ஸ்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸான்னு பார்க்கணும் அது ஸ்டெப் 1 சரி சார் அடுத்தது ரீசனிங் ஒன்னு சொல்லிருப்பான் அந்த ரீசனிங் ட்ரூ ஆ ஃபால்ஸான்னு பார்க்கணும் அது ஸ்டெப் 2 சரி சார் லாஸ்ட் ஸ்டெப் என்ன சார் அசர்ஷனுக்கு காரணம் ரீசனிங் ஆனு பார்க்கணும் இது ஸ்டெப் 3 ஓகேடா சோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 assertion chloroplast helps in photosynthesis ஆமா சார் chloroplast contains chlorophyll is absorbing the light energy from sunlight so chloroplast கண்டிப்பா photosynthesis க்கு ஹெல்ப் பண்ணுது சார் ரைட் assertion true நல்லா கவனி எப்படி யோசிக்கிறேன்னு assertion true அடுத்தது வா reasoning mitochondria has enzymes for dark reaction sir mitochondrial complex தான் powerhouse of the cells எல்லா எனர்ஜி ப்ரொடக்ஷனும் மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்குது போட்டோசிந்தசிஸ்ல ரெண்டு பாகம் இருக்கு ஒரு பாகத்துக்கு பேரு லைட் ரியாக்ஷன் ஒரு பாகத்துக்கு பேரு டார்க் ரியாக்ஷன் லைட் ரியாக்ஷன்ல குளோரோஃபில் சன்னோட எனர்ஜி அப்சார்ப் பண்ணி லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியா மாத்திக்குது அதுக்கப்புறம் என்னடா பண்ணுது சார் அதுக்கப்புறம் வாட்டர் இந்த கெமிக்கல் எனர்ஜியை வச்சு உடைச்சு வாட்டர்ல இருக்கிற நல்லா கவனி வாட்டர்ல இருக்கிற ஆக்சிஜனை வெளியில அனுப்பிட்டு ஹைட்ரஜனை எடுத்து கார்பன் டை ஆக்சைடு கூட சேர்த்து என்ன சார் கொண்டு வந்துருது குளுக்கோஸ் கொண்டு வந்துருது இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு குளுக்கோஸா மாத்துது இல்லையா சார் ஆமாடா அதுக்கு பேரு டார்க் ரியாக்ஷன் சார் இது மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்கும் ஓ அப்ப ரீசனிங்கும் நீ கரெக்ட்னுங்கற ஆமா சார் ரீசனிங் படிச்சு பாருங்க மைட்டோகாண்ட்ரியா என்சைம்ஸ் இருக்குது என்ன என்சைம்ஸ்ங்கிறது நம்ம சிலபஸ்ல கிடையாது அதை பத்தி வர்ரி பண்ணாதீங்க சரி மைட்டோகாண்ட்ரியா ஹஸ் என்சைம்ஸ் எதுக்கு டார்க் ரியாக்ஷனுக்கு அப்போ என்ன சொல்லலாம் அசர்ஷனும் ட்ரூ ரீசனும் ட்ரூ சரி சார் தேர்ட் ஸ்டெப் வாங்க ரீசன் சரியான காரணமா அசர்ஷனுக்கு மைட்டோகாண்ட்ரியா has enzymes for dark reaction சரி ரைட் மைட்டோகாண்ட்ரியால இந்த டார்க் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான லைட் தேவையில்லாத ரியாக்ஷன் வெறும் ஹைட்ரஜனை மட்டும் எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜன் எங்க இருந்து வருது லைட் ரியாக்ஷன்ல இருந்து வருது இந்த பக்கம் இருக்கிறது என்னது லைட் ரியாக்ஷன் இந்த பக்கம் இருக்கிறது லைட் ரியாக்ஷன் இந்த பக்கம் இருக்கிறது என்னது டார்க் ரியாக்ஷன் சார் லைட் ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷன் பத்தி இன்னும் சொல்லுங்க சார் அது ஒரு பெரிய கதைடா அந்த கதையை பார்க்கணும்னா நீ டைரக்டா கல்லி கிளாஸ் ரூம் போட்டோசிந்தசிஸ்னு போய் ஒரிஜினல் லெக்சரை பார்த்துட்டு வா வெறித்தனமா இருக்கும் சரி ரைட் வா 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 இந்த இடத்துல லைட் ரியாக்ஷன் என்ன சன்லைட்டை குளோரோஃபில் அப்சார்ப் பண்ணி அந்த லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியா மாத்தினா தட் இஸ் கால்ட் அஸ் லைட் ரியாக்ஷன் சரி டார்க் ரியாக்ஷன்னா என்ன அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி வாட்டரை பிரேக் பண்ணியாச்சு ஒரிஜினலா லைட் ரியாக்ஷன்ல கிடைச்ச எனர்ஜியை பேஸ் பண்ணி வாட்டரை உடைச்சாச்சு இப்போ ஆக்சிஜனை வெளியில அனுப்பியாச்சு இப்போ என்ன இருக்கு H2 இருக்கு இந்த H2 எடுத்து CO2 கூட கம்பைன் பண்ணி குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பேர் டார்க் ரியாக்ஷன் இந்த மைட்டோகாண்ட்ரியால நடக்கும் மைட்டோகாண்ட்ரியால என்சைம்ஸால நடக்கும் அதுவும் ட்ரூ இப்போ அவன் என்ன கேக்குறான் அப்படினா
மொத பாகம் குளோரோபிளாஸ்ட் போட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு காரணம் என்னன்னா ரெண்டாவது பாகம் மைட்டோகாண்ட்ரியால என்சைம்ஸ் இருக்கிறதுனால கிடையாது. கரெக்டா இல்லையா? திருப்பியும் சொல்றேன். அசர்ஷன் என்ன? குளோரோபிளாஸ்ட் ஹெல்ப்ஸ் இன் போட்டோசிந்தசிஸ். ஆமா, குளோரோபிளாஸ்ட் ஹெல்ப் பண்ணுது. என்ன காரணம்? மைட்டோகாண்ட்ரியா என்சைம்ஸ் வந்து மைட்டோகாண்ட்ரியா ஹேஸ் என்சைம்ஸ் ஃபார் டார்க் ரியாக்ஷனா? கிடையாது. குளோரோபிளாஸ்ட் ஏன் ஹெல்ப் பண்ணுதுன்னா குளோரோபிளாஸ்டோட தன்மையே என்னது சாமி? குளோரோபிளாஸ்டோட தன்மையே லைட் அப்சார்ப் பண்ணி அதை யூஸ் பண்ணி லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியா மாத்தி கெமிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி வாட்டரை உடைக்கிறது தான் குளோரோபிளாஸ்ட்ல இருக்கிற குளோரோஃபிலோட தன்மையே. அப்ப அதுக்கு எது காரணம் கிடையாது. மைட்டோகாண்ட்ரியால டார்க் ரியாக்ஷனுக்காக என்சைம்ஸ் இருக்கிறது காரணம் கிடையாது. ஓகே சார், அப்ப இதுக்கு என்ன சார் ஆன்சர் எழுதுவீங்க? ரொம்ப சிம்பிள் தான். என்ன சார்? அசர்ஷன் இஸ் ஆல்சோ ட்ரூ. சரி, ரைட்டு, அசர்ஷன் ட்ரூ. சரி, அடுத்தது ரீசனிங் இஸ் ஆல்சோ ட்ரூ. அவன் ரீசனிங் சொல்றதும் ட்ரூ. சரி, இதுவும் ட்ரூ. அப்போ என்னதான் சொல்ல வர்றீங்க? பட் ரீசனிங் is not relevant to assertion. அசர்ஷனுக்கு ரீசனுக்கு நேரடியான சம்பந்தம் கிடையாது அப்படின்னு முடிச்சிருவேன். இதுவே ஒரு சின்ன ட்விஸ்டோட கேட்கறான். என்ன சார் சின்ன ட்விஸ்டோட கேட்கறான்? அசர்ஷனையும் ரீசனிங்கையும் மேலையும் கீழையும் மாத்தி தந்தான்னா, அசர்ஷனையும் ரீசனிங்கையும் மேலையும் கீழையும் மாத்தி தந்தான்னா, அப்போ நீ இத என்ன எழுதணும்? அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசனிங் இஸ் ட்ரூ, assertion and reasoning are dependent on one another னு எழுதணும். புரியுதா இல்லையா? நல்லா கவனி. இந்த இடத்துல இந்த क्वेश्चन ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு எனக்கும் தெரியுது. பட் this is the most interesting question of the entire lot. அவன் தந்திருக்கிற क्वेश्चनல இதுதான் most beautiful question. குளோரோபிளாஸ்ட் போட்டோசிந்தசிஸ் ஹெல்ப் பண்ணுது. ஆமா, ஆனா அதுக்கு காரணம் மைட்டோகாண்ட்ரியால இருக்கிற என்சைம்ஸ் கிடையாது. அதுவே மைட்டோகாண்ட்ரியால என்சைம்ஸ் டார்க் ரியாக்ஷனுக்கு இருக்கு. ஆமா, அதுக்கு என்ன வேணும்? லைட் ரியாக்ஷன்ல வர்ற ஹைட்ரஜன் வேணும். அப்ப இந்த ரீசனையும் அசர்ஷனையும் தலைகீழா தந்திருந்தா அது கரெக்ட். ரீசனிங்கும் அசர்ஷனையும் தலைகீழா தந்திருந்தா அது கரெக்ட். I hope you guys understand this. Yeah, I hope you guys understand this. Cheers and thank you. That's the end of this particular MCQ session. If you like our MCQ sessions, comment போடு. வேற என்ன சார்? நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் போடு, நம்ம சேனலை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணு. ஏன் சார்? பிகாஸ் we are going to have so much fun learning physics, chemistry, biology together. See you guys in the next lecture. Thanks Kana.